அதாவது போரிடுறது இருக்குல்ல, சண்டை போடுறது, இது வந்து சண்டை போடணும், அடிங்க, தூக்குங்க, பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுங்க, குண்டு போடுங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய பேர் போருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கல்ல, அது வந்து மெச்சூரிட்டி இல்லைன்னு அர்த்தம். சின்ன பசங்கன்னு அர்த்தம். சின்ன சின்ன பிள்ளைத்தனமாக யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு பொறுப்பாக யோசிக்கணும். பொறுப்பாக மெச்சூரிட்டி இல்லைன்னு அர்த்தம். அதனால் வந்து இவ்வளோ இவ்வளோ போர் நடக்குது, நம்ம வந்து போரிடக்கூடாது, சண்டை போடாதீங்க, அமைதியாக இருங்க, அப்பாவி மக்கள்லாம் இறந்து போவாங்க, அவங்கள பற்றி நம்ம கவலைப்படுறோம் பாருங்கள். இது நினச்சி நாம் பரவாயில்ல, நம்முடைய மனநிலை நல்லா இருக்குது, நாம் வந்து அழிவை விரும்பலை, அமைதியை விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பெருமைப்படலாம். இது நம்முடைய தகுதி. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் தான் நாம் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அந்த சண்டைகள் அந்த மாதிரி அழிவு நடக்கவே கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அதுதான் நமக்கான ஒரு மெச்சூரிட்டிங்கிறது. சண்டை போடு, யாரோ ஒருத்தர் தானே, எவனோ ஒருத்தன் சாவறான், தூண்டி விட்டு ஊர் ரெண்டு பட்டவா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி கூத்தாடி மனப்பான்மையில் நிறைய பேர் இருக்கானுங்க. உன் வீட்டில் அந்த மாதிரி அழிவு நடந்தால் எப்படி இருக்கும்? உன் குடும்பம் வந்து ஒரு ஜம்மு காஷ்மீரில் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த எல்லைப்புறத்தில் பஞ்சாபில் அல்லது ராஜஸ்தானில் உன்னுடைய குடும்பம் வசித்தா எப்படி இருக்கும்? அவங்க அப்போ அந்த போர்க்களத்தில் நீ இருந்தால் எப்படி இருக்கும்? உன்னுடைய வீட்டில் ஒரு இராணுவ வீரர் போய் சண்டை போட்டால் எப்படி இருக்கும்? அப்போ தான் உனக்கு அந்த வலி தெரியும். யாரோ ஒருத்தர் தானே. அப்போ அவங்களுடைய துன்பத்தை பார்த்து நீ வந்து சூப்பர்னு கொண்டாடுற, ஒரு கூத்தாடி போல் இருக்கிற அப்படின்னா உனக்கு மெச்சூரிட்டி இல்லை, நீ அமைதியை விரும்ப மாட்டேன்ற, உனக்குன்னு ஒன்று நடந்தால் தான் அது உனக்கு வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து அப்போ நம்ம போரிடக்கூடாது, அமைதியாக இருங்க, சண்டை போடாதீங்க, இதோட விளைவுகளை நினச்சி நம்ம ரொம்ப கவலைப்படுறோம் பாருங்கள். அப்போ அதுவே நமக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். அமைதியை விரும்புகிறோம், அதுதான் நம்மளுடைய மெச்சூரிட்டிங்கிறது. அப்போ எவன் போரை விரும்புகிறானோ, எவன் அழிவை விரும்புகிறானோ அவனுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த பயங்கரவாதி தாக்குதல் அவனுக்கு மெச்சூரிட்டி இல்லை. அது வந்து அப்போ இது வந்து அரச பயங்கரவாதம். அரசாங்கமே ஒரு பயங்கரவாதத்தில் ஈடுபடும் போது அதற்கு ஆதரவு தெரிவிப்பதன் மூலமாக உனக்கும் மெச்சூரிட்டி இல்லை, ஒரு அரசாங்கத்துக்கும் மெச்சூரிட்டி இல்லை, அவனுக்கும் மெச்சூரிட்டி இல்லை. அது மாதிரி அமைதியை விரும்பணும். இது மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் நம்ம முன்கூட்டியே நிறைய வேலைகளை பார்த்துருக்கணும். நமக்கு பக்கத்து நாட்டுக்காரங்க அவங்க அப்பா நம்மளை வந்து 26 பேர் நம்மளை வந்து கொன்னுட்டாங்களே, அப்போ அதுக்கு நம்ம கொன்னுட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம பதிலடி கொடுக்க தான் செய்யணும். பதிலடி கொடுக்குறவங்க பேரில் இன்னொரு 1000 பேர் சாவாங்க. அவங்க ஒரு 10,000 பேர் செத்தாங்கன்னா நம்ம ஒரு 1000 பேராக சாவாங்கல்ல. 26 பேர் செத்துக்காக தான் நீ பழி வாங்க போனேன். இப்போ இந்த 1000 பேர் செத்தாங்களே, இதுக்கு நீ என்ன பண்ண போகிற? அப்போ இதுக்கு நீ பழி வாங்குறதுக்கு இன்னும் நீ தொடர்ந்துக்கிட்டே தான் இருப்ப. 26 பேர் செத்ததுக்காக நீ பழி வாங்க போகிற. ஏற்கனவே வந்து புல்வாமா தாக்குதலில் நீ அதில் 44 பேர்கிட்ட செத்து போனாங்க. அப்போ இதற்கு பழி வாங்குவதற்காக நீ இப்போ போகிற. அவங்களில் ஒரு 10,000 பேர் சாவாங்க, நீ ஒரு 10,000 பேர், இந்தியாக்காரங்க ஒரு 1000 பேர் சாவாங்க. அப்போ இந்த 1000 பேர்த்தோட சாவுக்கு பழி வாங்குறதுக்காக திரும்பவும் நீ சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். இதற்கு முடிவே கிடையாது. அப்போ இந்த மாதிரி பழி வாங்குகிற இந்த அரசியலுக்குள்ளே நம்ம போகாமல் இருக்கணும்னா நம்ம இதற்கு முன்பு நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சுருக்கணும். ஒரு பாகிஸ்தான் பக்கத்து அவங்க நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே நம்ம அக்கறையாக இருந்திருக்கணும். அவங்கள நண்பர்களாக நம்ம மாற்றணும். அதற்காக நம்ம முயற்சி பண்ணியிருக்கணும். அவங்களோட நீங்கள் பகைமை பாராட்டியிருக்கக்கூடாது. அவங்களுடைய வளர்ச்சியில் அக்கறை, அவங்க வளர்ச்சியில் போய் நீ ஆர்வம் காட்டியிருக்கணும். நம்மளை வந்து ஒரு நண்பராக பார்த்துருக்கணும். அப்படிலாம் நீ பண்ணியிருந்தேன்னா இது போன்ற அவங்களும் இந்த மாதிரி பயங்கரவாத தாக்குதல் அது போன்ற ஆர்வத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி போருங்கிறது இது போன்ற போரை நாம் கையில் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்போவுமே அவங்கள பயங்கரவாதி மாதிரி சித்தரித்து அரசியல் பண்ணிக்கிட்டு அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி பழிவாங்குகிற அரசியலுக்குள்ளே நம்மளை வந்து போய் போரெல்லாம் நம்ம வந்து கையில் எடுத்து இது ஒரு தொடர்கதையாக தான் போகுது. அதனால் வந்து நம்ம முன்கூட்டியே தடுக்கணும்னா அவங்கள ஒரு நண்பர்களாக பாதித்து அவங்க நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்க இன்றைக்கி வறுமையாக இருக்காங்க அப்படின்னு பார்த்து அவங்க வறுமையை பார்த்து நீ இன்னும் சிரிக்கிற. உன் பக்கத்து வீட்டுக்காரன் தான் அது. அவன் வறுமையில் இருக்கான், அவன் ஏழ்மையில் இருக்கான், அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அவனால் சண்டை போட முடியாது. அதை பார்த்து நான் அவங்களோட மேலாயிட்டேன், இந்தியர்கள்லாம் முன்னேறிட்டாங்க அப்படின்னு நீ பார்த்து சிரிக்கிற. உன் பக்கத்து வீட்டுக்காரன் ஏழையாக இருக்கான்னா வறுமையில் இருக்கிறான் அப்படின்னா அது உனக்கும் தான் அவமானம். அதனால் நீ அவங்கள வந்து அந்த வறுமை நிலைக்கு விட்டுருக்கக்கூடாது. அது அப்படி இல்லை, நீ எப்படி வளர்ந்தியோ அதுபோல் அவனும் வளர்ந்தால் தான் அவன் நல்லா இருந்தால் தான் நீ நல்லா இருக்க முடியும். அப்படி நினச்சிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி போர்களெல்லாம் நம்ம வந்து தவிர்க்க முடியும், அழிவுகளை தவிர்க்க முடியும். அதனால் அவங்க முன்னேறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுடைய வளர்ச்சியில் பங்குகிட்டு நம்முடைய உற்பத்தி பொருளெல்லாம் அங்கே வியாபாரம் பண்ணலாம். நமக்கு இணையாக அவங்க வரும்போது அதனால் இந்தியாவுக்கு தான் நல்லது. நம்ம அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம செய்யாமல் போயிட்டோம். அதனால தான் இந்த போர் வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாதவங்களுடைய ஒரு மனப்பான்மையிலேருந்து தான் இந்த போருங்கிறதே வருது.